ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்துமே தீர விசாரித்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவே எடுக்கணும். ஏன் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் பேச போகிற ஆளுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரை பற்றி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பைலட் பவி அவங்கள பற்றி தான். எதுக்கு அவங்கள பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவங்க வேறு லெவலில் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதாவது நல்ல ஒரு காமெடி வீடியோவாக இருக்கும், நல்ல சிரிப்பு, அது அழகாக இருக்கும் அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது. இப்போ சமீபத்தில் அவங்க வீடியோ பெய்கிட்டு இருக்கு. ஒரே பிரச்சனை, சண்டை. என்ன பிரச்சனை அப்படி சண்டைன்னா, எனக்கு அவங்க வேண்டாம், எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி பைலட் பவி சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க போல இருக்க அந்த அண்ணனை. எதுக்குன்னா, அவங்க ஏதோ 2 மொபைல் வச்சுருக்காங்களாம். எனக்கு தெரியாமல் மொபைல் வச்சுருக்காங்க, இவங்க வேறு ஏதோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டைங்க. நான் சிஸ்டருக்கு அவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பைலட் பவி உங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒருவேளை அந்த அண்ணன் வேறு எதுக்காக வச்சுருந்துருக்கலாம். யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறது வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக வச்சுருந்துருக்கலாம். அது என்னென்னு விசாரிக்காமல் நீங்களே இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்த அவங்க ஹஸ்பண்டை சந்தேகப்படலாமா சிஸ்டர்? நீங்கள் கொஞ்சம் என்னென்னு விசாரிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம்ல. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கலாம், நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி முழுசாகவே தெரியாமல் 2 ஃபோன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விசாரிக்காமலே சண்டை போடலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு சிஸ்டர், அது எவ்வளோ பெரிய தப்பு உங்களுக்கே தெரியுது தானே. அது என்னென்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு நீங்கள் பேசலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக நீங்கள் வீடியோ போட்டுருந்தீங்க. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே சண்டை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னே தான் வந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்படி இருந்த ஃபேமிலியாக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல தானே இருக்கும். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சிஸ்டர். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஒரு தங்கச்சியாக என்னோடய குழந்தை கேட்டுக்கோங்க. விசாரிச்சுட்டு நீங்கள் எதுனாலும் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? அந்த பதிவு உங்களுக்காக தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.